எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யாழ் கோச்சிங் கிளாஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி போன வீடியோல நம்ம டீச்சிங்கான பேசிக்ஸ் டெஃபினேஷன்ஸும் டீச்சிங் வெர்சஸ் எஜுகேஷன் வெர்சஸ் லேர்னிங்கான டிஃப்ரென்ஸும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் படி டீச்சிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ பிளான்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதோட மெயின் அவுட்புட் இல்லை மெயின் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டிசைரபிள் சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கணும். எதில் அப்படி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரில். ஸோ இன் பிஹேவியர் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட பிஹேவியரில் என்னைக்கு நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரமோ அப்பதான் வந்துட்டு நம்மளோட டீச்சிங் வந்து எஃபெக்டிவ் இல்லை டீச்சிங்கோட கோல்னே நம்ம வந்து சொல்லலாம். நம்ம டீச் பண்றோம் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலீவ் பண்ணி அதில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவங்க டெவலப் பண்ணி அவங்க லைஃப்லயுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட பிஹேவியர்ல என்னைக்கு சேஞ்சஸ் நடக்குதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து நம்மளோட டீச்சிங் வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து கோல் மெயின் அவுட்புட். ஓகே, ஸோ இது மட்டும்தான் இருக்கா டீச்சிங்ல அப்படின்னு சொன்னா இல்லை, வி ஹாவ் லாட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டு அச்சீவ். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து 3 ப்ராட் கேட்டகரிஸ்ல வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ளூம் அப்படிங்கிற பர்சன் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஸோ அவங்க வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காக்னேட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் 3 கேட்டகரிஸ்ல கொடுத்துருக்காங்க. காக்னேட்டிவ் அப்படிங்கிறது வந்து நாலேஜ் ரிலேட்டட், மோஸ்ட்லி லைக் தியரி பார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றது. ரைட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டாபிக்ல ஸ்டார்டிங் டு லைக் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்க எல்லா நாலேஜஸுமே நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் அஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து எமோஷன் ரிலேட்டட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாபிக் கத்துக்கிறாங்க, ஒரு கண்டென்ட் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேணும். பிடிக்காம இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம ஒருத்தவங்க வந்து கத்துக்க முடியாது ஒரு டாபிக். அப்படியே அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் அவங்களோட பிஹேவியர்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்காது. அவங்க என்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற கண்டென்ட் வந்து லைக் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேல்யூ பண்ணி பிலீவ் பண்றாங்களோ அப்பதான் அவங்க வந்து அவங்களோட பிஹேவியர்ல அதை வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து அது எமோஷன்ஸ் பார்ட்டை டீல் பண்றது. சைக்கோமோட்டார் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ டெக்னிக்கலா எந்த அளவு எந்த எந்த ஸ்டேஜஸ்ல நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெஷின் ஆப்ரேட் பண்ண தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு டாபிக் நம்ம கத்துக்கிறோம், ஒரு ஒரு கோர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம் பசங்களுக்கு அப்படி சொன்னா இது மூணுமே தேவை. தியரட்டிக்கலா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு வேணும், ப்ளஸ் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் வேணும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அதை வந்து கத்துக்கிறதுக்கு இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ அப்போதான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா, டீச்சிங் டிசைரபிள் சேஞ்சஸ் அண்ட் பிஹேவியர், அதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் டொமைன். காக்னிட்டிவ் டொமைன் வந்து ஃபுல்லா வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ லைக் நாலேஜ் வைஸ் எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த பிரமிட் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஆல்ரெடி இப்போ நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கொஷின்ஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன்ல இருந்து தான் எடுப்போம். லைக் 2 மார்க்ஸ்னா வந்து 1 and 2, 5 மார்க்ஸ்னா வந்துட்டு தேர்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதும் இந்த ஸ்டேஜஸ்ல இருந்து தான் லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதும் இந்த ஸ்டேஜஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிமெம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீகால். அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் டாபிக் நான் கிளாஸ்ல எடுக்க போறேன் அப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனுக்கான மீனிங் இல்லை இன்ஃப்ளேஷனுக்கான டெஃபினேஷன்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை ரீகால் பண்ண தெரியணும். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நான் கேட்டேன்னா அவங்களுக்கு அந்த டெஃபினேஷனை வந்து சொல்ல தெரியணும். அதுதான் வந்து ரிமெம்பர் ஸ்டேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏபிசிடி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுத்துட்டு தான் நான் வந்து வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ஏபிசிடி அவங்க கத்துக்கிறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு மீனிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க அதை ரிமெம்பர் பண்ணிப்பாங்க. அதை வச்சு தான் என்னால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஸோ ரிமெம்பர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ரீகால் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனோட மீனிங் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, டெஃபினேஷன் ஞாபகம் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஸோ நான் இன்ஃப்ளேஷன் நான் சொல்லிட்டேன், டெஃபினேஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறேன் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அவங்க அதோட ஓன் வேர்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். இன்ஃப்ளேஷன்னா வந்துட்டு
லைக் ப்ரைஸஸ் கூட்ஸோட ப்ரைஸஸ் வந்து ஓவர் த டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபுட்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போன இயரை விட இந்த இயர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து அப்ளை. ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணும். ரைட். ஸோ நம்ம படிக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம வந்து படிக்கிறது. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் அப்படிதான். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் 1 kg ரைஸ் நான் போன இயர் நான் 40 rupeesக்கு வாங்கினேன். ஆனால் இந்த இயர் 50 rupees ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ அது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும். அப்போ நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஏறும். ஸோ 60 rupees கூட சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படிங்கிறது அவங்க அப்ளை பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து அனலைஸ். அனலைஸுங்கிறது வந்து கம்பேர் பண்றது, கான்ட்ராஸ்ட் பண்றது, இல்ல வந்து கேட்டகரைஸ் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, இது எல்லாமே வந்து அனலைஸ் ஸ்டேஜ். ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் பத்தி எல்லாமே தெரியுது. ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்கு, எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அனலைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னும் டீப்பரா தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியால இருக்கு, ஓகே. மற்ற கண்ட்ரீஸ்லயுமே இருக்கும். ஸோ குளோபல் வைஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்கு, நம்ம கண்ட்ரிக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கு, ஸோ இன்ஃப்ளேஷன்னால என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை நம்மளோட எக்கானமி அதனால எப்படி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி இல்லை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதோ இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அனலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து எவாலுவேட். எவாலுவேட் அப்படிங்கிறது வந்து ஜட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம், கான்ட்ராஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் அது ரைட்டா ராங்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரது தான் வந்து எவாலுவேட் ஸ்டேஜ். ரைட். ஸோ ஓகே, இப்படி தான் இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இல்லை வந்து மணி சப்ளையை நம்ம வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து விடுறாங்க இன்ஃப்ளேஷனுக்கு ரிலேட்டடா. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வந்து ஓகேவா இல்லையா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பா பாசிட்டிவா நம்மளோட லைஃப்ல அஃபெக்ட் ஆகும், நம்மளோட எக்கானமியை எப்படி வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம். ஸோ ஒரு விஷயத்தை எப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதில் வந்து வெல் வேர்ஸ்டா இருந்தால் தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அந்த ஸ்டேஜ் தான் வந்து எவாலுவேட் ஸ்டேஜ். ஸோ எல்லாத்தையும் நீங்க படிச்சு கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஜட்ஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். லாஸ்ட் வந்து கிரியேட். நீங்களாவே ஓன் சொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றது. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றது தான் லாஸ்ட் ஸ்டேஜ். ரைட். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷனுக்கு நீங்களாவே சொல்யூஷன் கிரியேட் பண்றீங்க, நீங்களாவே ஒரு ப்ரொபோசல் டிசைன் பண்றீங்க. ஸோ நம்ம கண்ட்ரில இப்போதைக்கு எக்கனாமி வைஸ் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா மணி சப்ளையை ரெடியூஸ் பண்ணணும், இல்லை ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாவே வந்துட்டு லைக் யூ ஹாவ் டு கிவ் சொல்யூஷன்ஸ். அதுதான் வந்து லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக் ஒரு டெஃபினேஷன்ல ஆரம்பிச்சு நீங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்ற அளவுக்கு வந்து டெவலப் ஆகணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெவலப் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு டீச்சரா நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் வந்து இந்த பிரமிட் மாதிரி தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணலாம். பாட்டம் டு டாப் வந்து இப்படிதான் வந்து கிராஸ் ஆகணும். ரிமெம்பர், ஸ்டேஜ், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், எவாலுவேட், கிரியேட் அப்படின்னு நம்ம கிராஸ் பண்றதுக்கு நம்மளோட டீச்சிங் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ரைட். ஸோ இதுதான் வந்து காக்னேட்டிவ் டொமைன் லைக் தியரட்டிக்கல் வைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அஃபெக்டிவ் டொமைன். ஸோ இந்த டொமைன் எது, நான் சொன்ன மாதிரி டீல்ஸ் வித் எமோஷன்ஸ். ஸோ ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பிலீவ் பண்ணாதான் நம்ம வந்து அதை அப்ளை பண்ண ஆரம்பிப்போமே ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் லைஃப்ல. ஸோ அந்த டாபிக் வந்துட்டு நீங்க அந்த ஒரு கத்துக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுல வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு, உங்களோட ஆட்டிடியூட், நீங்க எவ்வளவு வேல்யூ பண்றீங்க, வாட் இஸ் யுவர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் தட், இதெல்லாமே வந்து அஃபெக்டிவ் டொமைன்ல வரும். ஸோ ஒரு பாசிட்டிவா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணாங்க அப்படி சொன்னா நம்ம வந்து ஒரு டீச்சரா அஃபெக்டிவ் டொமைனை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த அப்ஜெக்டிவை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ரிசீவிங். ரிசீவிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பொல்யூஷன்ஸ் பத்தி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை லிசன் பண்ணணும், அவங்க வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். அதுதான் வந்து ரிசீவிங் ஸ்டேஜ். நான் கிளாஸ்ல போய் பொல்யூஷன்ஸ் பத்தியும் கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அப்போ அவங்க அதை வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ அது வந்து லிசன். ரைட். செகண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதாவது பார்ட்டிசிபேட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு
டிபேட் வைக்கிறேன், இல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க அதுல ஆக்டிவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறேன். பொல்யூஷன்ஸ் பத்தி பொல்யூஷன்ஸோட எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வந்துட்டு கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல. நான் கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆன்சர் பண்ணணும். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து வேல்யூவிங். வேல்யூவிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணணும். லைக் இட் இஸ் அவர் பிலீஃப். ஓகே, நீங்க சொல்லி கொடுக்குறீங்க பிளாஸ்டிக்ஸ் வந்து இட் இஸ் பேட் ஃபார் அவர் என்வாயர்மெண்ட். லிசன் பண்றாங்க. நம்ம வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கும்போது அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களும் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க அது வந்து உண்மையாவே அவங்க நம்பணும். பிலீவ் பண்ணணும். ஓகே, நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து உண்மையிலேயே நம்மளோட என்வாயர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெடுதல் தான். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்னலா பிலீவ் பண்ணணும். ரைட். பிலீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்கனைசேஷன். இப்போ நான் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து ஒரே ஒரு டாபிக் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பொல்யூஷன் பத்தி. பட் இன்னும் டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் லைக் ஓகே, நம்ம பொல்யூஷன் வந்து என்வாயர்மெண்ட்டை அஃபெக்ட் ஆகுது. அப்போ வேற என்னென்ன திங்ஸ்லாம் என்வாயர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது? ஸோ அப்போ நம்ம வேற என்னென்னலாம் பண்ணலாம்? நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஸோ தேவையில்லாம ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, நம்ம ஆஃப் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல இருந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல இருந்து ஆர்கனைஸ் பண்றது. இன்டகிரேட்டிங் வேல்யூஸ். ஒரே ஒரு வேல்யூ தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் கிளாஸ்ல. ஸோ அதை நீங்க நம்புறீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா வேற என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க இல்லையா? அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஆர்கனைஸ் பண்ணிட்டு கேரக்டரைசேஷன், அதாவது இன்டர்னலைசேஷன் அப்படின்னா உங்க பர்சனாலிட்டியோட ஒரு பார்ட்டாவே இது வந்து மாறிடும். ஸோ இப்போ யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த பர்சனா அவங்க வந்து ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளான பர்சன். அவங்க வந்து என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன். அவங்க அவங்க வந்து எப்பவுமே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட பர்சனாலிட்டியாவே அது மாறிடும். உங்களோட கேரக்டராவே அது மாறிடும். அதான் வந்து கேரக்டரைசேஷன். ஸோ நீங்க வந்து மத்தவங்கள வந்து பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. சஸ்டைனபிலிட்டிய ப்ரமோட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா நீங்க அதுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கேரக்டரைசேஷன். ஸோ உங்களோட பர்சனாலிட்டியாவே அது வந்து மாறிடும். ரைட். ஸோ ஒரு டாபிக் நான் கிளாஸ்ல எடுக்கிறேன் அப்படின்னா அது லிசன் ஸ்டேஜ்ல இருந்து அது அவங்களோட பர்சனாலிட்டியாவே மாறிடணும். ஸோ அந்த ஸ்டேஜஸ் வர வரைக்கும் நம்ம வந்து லைக் வி ஹாவ் டு ஃபெசிலிட்டேட். ஸோ அதான் வந்து அஃபெக்டிவ் டொமைன். எமோஷன் வைஸ். ஸோ ஸ்டார்டிங் வந்து லிசன் பண்றதுலேருந்து லாஸ்ட் வந்து அவங்களோட ஒரு கேரக்டராகவே அது வந்து மாறிடணும். ரைட். ஸோ திஸ் இஸ் அஃபெக்டிவ் டொமைன். நெக்ஸ்ட் வந்து சைக்கோமோட்டார் டொமைன். ஸோ சைக்கோமோட்டார் டொமைன் அப்படிங்கிறது வந்து டீல்ஸ் வித் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், மோட்டார் கோஆர்டினேஷன், ப்ராக்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். லைக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மாதிரி. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம எப்படி எந்த எந்த அளவுக்கு கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இமிட்டேஷன். இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட். ரைட். ஸோ நான் வந்து ஒரு விஷயம் பண்றேன். நான் ஒரு டீச்சர். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சயின்ஸ் டீச்சர். மைக்ரோஸ்கோப்பை வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படி சொன்னா நான் ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்றேனோ அதை அப்படியே பார்த்து அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. அதான் வந்து இமிட்டேஷன் ஸ்டேஜ். ஏன்னா அவங்க இது வரைக்கும் மைக்ரோஸ்கோப் பார்த்துருக்க மாட்டாங்க, ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். இதெல்லாம் பண்ணணும், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப், இப்படி சொல்லி கொடுக்கும்போது அதை அவங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இமிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து மேனிப்புலேஷன். மேனிப்புலேஷன் அப்படின்னா, ஓகே, நான் ஒரு டைம் சொல்லி குடுத்துட்டேன். செகண்ட் டைம் பண்ணும்போது நான் திருப்பி அதே மாரி பண்ண மாட்டேன். ஸோ நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஒரு ரிட்டன் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அத வச்சு நீங்களாவே வித்தவுட் டீச்சர். ஸோ வித்தவுட் கைடு. நீங்களாவே அது பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ மேனிப்புலேஷன் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணதையே அப்படியே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதான் வந்து மேனிப்புலேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன். ஸோ இதுல வந்து பெர்ஃபெக்ட்டா மேனிப்புலேஷன் பண்ணும்போது நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நீங்க கத்துக்கும்போது ப்ரிசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டேஜ் வந்து நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அதாவது ஓகே, இப்படிதான் ஒரு மைக்ரோஸ்கோப் செட்டப் பண்ணணும். ஃபோக்கஸ் வந்து இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படிதான் வந்துட்டு நம்ம அப்சர்வேஷன்ல நம்ம ரீடிங்ஸ்லாம் நோட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா பண்ணுவீங்க. ரைட். ஸோ நீங்க கத்துக்கிட்டீங்க இமிட்டேஷன் பண்ணி, மிஸ்டேக்ஸோட பண்ணுவீங்க மேனிப்புலேஷன்ல. அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம பெர்ஃபெக்ட்டா பண்றது தான் ப்ரிசிஷன். அந்த ப்ரிசிஷன் நீங்க திருப்பி பண்ண, நீங்க ரிப்பீட் பண்ண, யூ வில் பிகம் எக்ஸ்பர்ட் இன் தட். அதான் வந்து ஆர்டிகுலேஷன்.
நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாவே மாறிடுவீங்க. நீங்களே வந்து ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்றது. ஸோ ரீடிங்ஸ் வந்து நீங்க எடுக்குறீங்க ஓகே. அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றது. ஓகே இதுதான் ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத எக்ஸ்ப்ளைன் பண்றது. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க அதுல. ஆர்டிகுலேஷன். நெக்ஸ்ட் நேச்சுரலைசேஷன்னா அது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா உங்களுக்கு வந்துரும். சொல்லுவாங்க இல்லையா? நான் கண்ண மூடிட்டு கூட நான் இத செஞ்சுருவேன் அப்படின்னு. ஸோ அப்ப அது வந்து என்னன்னா நேச்சுரலைசேஷன். நீங்க நெறைய டைம் ரிப்பீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அது வந்து நேச்சுரலா ஒரு எஃபர்ட்டே இல்லாம நீங்க எஃபர்ட்டே போட தேவையில்ல. உங்களுக்கு வந்து நேச்சுரலாவே அது வந்துரும். அதான் வந்து நேச்சுரலைசேஷன் ஸ்டேஜ். நம்ம டிரைவிங் கத்துக்கிற மாரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம அத இமிட்டேட் பண்ணுவோம். அப்புறம் கைடன்ஸ் இல்லாம கத்துப்போம். ஸோ அப்ப நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ்லருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு பெர்ஃபெக்ட்டா டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லைக் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து லைக் ஒரு காரோ இல்ல ஏதோ ஒரு வெஹிக்கிள் எடுக்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம ஒரு கான்ஷியஸ் இருக்காது. நம்ம வந்து வெஹிக்கிள் ஓட்டுறோம். நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டணும். இது வந்து இது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைக் கியர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸே இருக்காது. நம்ம வந்து லைக் நார்மலாவே எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து நேச்சுரலைசேஷன் ரைட்? ஸோ ஒரு மெஷின்ஸ் பத்தி நம்ம கத்துக்கிறதும் அப்படிதான். ஸோ சைக்கோமோட்டார் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் வைஸ் நம்ம எப்படி கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ லைக் ஒரு ஒரு டீச்சர் வந்து டீச் பண்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கிராஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இது 3மே ஒரே டாபிக்கு வரும். ரைட்? ஸோ தனித்தனியா கிடையாது. ஸோ ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இன்ஃப்ளேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, அதில காக்னிட்டிவும் வரும், அஃபெக்டிவும் வரும், சைக்கோமோட்டாரும் வரும். ரைட்? ஸோ இதெல்லாம் தான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இதுலேருந்து டெஃபினட்டா கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த கொஷின்ஸை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோ ஃபார் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் தி யாழ் கோச்சிங் கிளாஸ் சேனல். தேங்க்யூ.